ஹாய் மக்களே வணக்கம். நான் உங்கள் ஆர்வம். நம்ம தோட்டத்தை பார்த்தினா கவாத்து பண்ணி என்னோட 19 நாள் ஆகுது. களை வெட்டாமல் இருந்துச்சு. நேற்று ஆளுங்களாம் களை வெட்டிட்டு போனாங்க. ஆனால் நேற்று நைட்டே மழை எல்லாத்தையும் கெடுத்து விட்டுடுச்சு. இங்கே பாருங்க, கட் பண்ணி விட்ட செடி எல்லாமே துளிர் வச்சு வந்திருக்கு. இன்றைக்கி மருந்து அடிக்கலாம்னு சொல்லிட்டு மருந்து வாங்கிட்டு வந்தேன். ஆனால் மழைக்கு இன்றைக்கி மதியானத்துலேருந்தே ரொம்ப மழை வர மாதிரி இருக்குது. அதனால் மருந்து அடித்தா வீணாகாமல் அடிக்கவே இல்லை. இந்த செடியெலாம் பார்த்திங்கன்னா, இந்த கோவா செடி தான் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது நம்மளை. எவ்வளோ நம்ம அதை கட் பண்ணி விட்டாலும் இங்கே பாருங்கள், நம்ம தோட்டத்துக்கு பக்கத்தில் ஒருத்தவங்க ஒரு 5 வருஷத்துக்கு முன்னே கோவக்காய் தோட்டம் போட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்களும் பார்த்திங்கன்னா கோவக்காய் தோட்டம் பக்கத்துலேயே மல்லிகை தோட்டம் வச்சுருந்தாங்க. ஆனால் அவங்க தோட்டத்துக்கு அந்த விதை பரவலை. ஆனால் அது நமக்கு பக்கத்துக்காண்டி தான், அவங்களுக்கு பரவலை. ஆனால் அங்கேருந்து குருவிகளாம் பழத்தை எடுத்துன்னு சாப்பிட்டுட்டு நம்ம கண்ணில் இந்த தோட்டத்தில் விதையே பரப்பிட்டு போயிடுச்சுங்க. ஆனால் 5 வருஷமாக இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணிப்பாங்க, என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல. இங்கே பாருங்கள், இது ரொம்ப வளர்ச்சியை டிஸ்டர்ப் பண்ணுது. அதை இது இது அடியில் பார்த்திங்கன்னா பாருங்கள், இந்த வேர்களுக்கு அடியில் ரொம்ப ஆழமாக போய் பதிஞ்சிருச்சு. இதனால் என்னால் அதை ஓரளவுக்கு தான் கண்ட்ரோல் பண்ண முடியுது. ரொம்ப அது கஷ்டமாகவும் இருக்குது, அதை எடுக்கவும் முடியல. நல்லா துளி வச்சு வந்திருக்கு. இங்கே பாருங்கள், இன்னும் ஒரு அதிகபட்சம் 10 நாளில் பூ வந்துடும் நினைக்கிறேன். நம்ம கவாத்து பண்ணி எந்த ஒரு உரம், அடி உரமும் மேல் உரமும் எதுவுமே கொடுக்கல. இலைப்பியனுக்கு தான் மருந்து அடித்தோம், பார்த்துருப்பீங்க. உரம் எதுவுமே கொடுக்கல. நாளைக்கு தான் டிஏபி ஒரு மூட்டை கொடுக்கலான்னு இருக்கோம். நான் டிஏபி கொடுத்தே ஒரு 2 வருஷம் ஆக போகுது. 2 வருஷம் பார்த்திங்கன்னா நான் காம்ப்ளெக்ஸ் தான் கொடுத்துட்ருந்தேன். ஃபேக்டாம்பஸ் கொடுப்பேன், காம்ப்ளெக்ஸ் கொடுப்பேன், பொட்டாஷ் கொடுப்பேன். நம்ம டிஏபி போகல, ஏன்னா டிஏபி நல்லா தான் எனக்கு பூ வச்சுட்டு இருந்துச்சு. அதுக்கு முன்னே ஒரு 2 வருஷத்துக்கு முன்னே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டிஏபி மட்டும் தான் கொடுப்பேன். எனக்கு செடி டிஏபி கொடுத்தா ரொம்ப வளர்ச்சி ஆகி அடைச்சிக்குது. இங்கே பாருங்கள், இப்போ எவ்வளோ சாலை இருக்குது. ஒரு சாலைக்கு எந்தளவுக்கு கேப் பாருங்கள். இதுவே ஒரு 2 தீவனம் வச்சப்பறம் நான் காட்டுறேன் பாருங்கள். அதாவது எப்படின்னா 30 நாள் கழித்து இதே போல் ஒரு வீடியோ போடுறேன். அப்போ நீங்கள் அதை வாட்ச் பண்ணுங்கள். இந்த இப்போ எவ்வளோ இருக்குது கேப்பு பாருங்கள். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த கேப் பார்த்திங்கன்னா இதுக்கான கேப் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு 2 அடி ஃப்ரீயாக இருக்குது. 2 அடி ஃப்ரீயாக இருக்குது. அதுவே ஒரு 30 நாள் கழிச்சு பார்த்திங்கன்னா 1 அடி கூட இருக்காது. அந்தளவுக்கு செடி அடைச்சிக்குது. அது என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் அதுவே மற்ற உரம் கொடுத்தோம்னா கொஞ்சம் வளர்ச்சி கம்மியாக இருக்குது. நான் நல்லா டிஏபி கொடுக்காமல் இருந்தேன். ஆனால் எனக்கு டிஏபி கொடுத்தா தான் பூ வருது. என்னால் பழைய 25 கிலோ 30 கிலோ என்னால் எடுக்க முடியல. அதனால் இப்போ வேறு வழி இல்லாமல் செடி வளர்ந்தாலும் பரவாயில்ல, நமக்கு ஈல்டு தான் முக்கியம். ஏன்னா ரொம்ப இப்போ கஷ்டத்தில் இருக்கேன். இந்த பூ இல்லாமல் எனக்கு 1 மாதமாக ரொம்ப எனக்கு கஷ்டமாயிடுச்சு. எந்த வேலைக்கும் நம்ம இப்போ விவசாயம் மட்டும் தான் நமக்கு. நெல் இருக்குது, அதை விட்ட மல்லிகை தோட்டம் தான், வேறு எதுவும் நமக்கு எதுவும் கிடையாது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கூடிய சீக்கிரத்தில் இது பூ வர்றதுக்கு என்ன வழி நம்ம அதை பண்ணணும். இங்கே பாருங்கள், எந்த அளவுக்கு உள்ளே இருக்குது பாருங்கள், எந்த அளவுக்கு ஆழமாக இது கொடி பாருங்க. அது உள்புறத்தில் இருக்குது. நம்ம மேலே எவ்வளோதான் நம்ம இதை க்ளீன் பண்ணி எடுத்து விட்டாலும் ஒரு வாரம் கழித்து பார்த்திங்கன்னா இது எப்பயும் போல் உள்ளேருந்து அதோட வேறு பகுதி தண்டுலேருந்து வந்துடுது. இங்கே பாருங்கள், இது நோய் தாக்கின செடி. இது எப்பயுமே அரும்பு கட்டாது. அப்படி அரும்பு கட்டினா பூ ரொம்ப சைஸ் சின்னதாக இருக்கும். நாளைக்கு மருந்து அடிக்கிறோம். நாளைக்கு என்ன மருந்து வாங்கி பார்த்தா மேலே அடிக்கிறதுக்கு மைக்ரோ ஃபுட் வாங்கி வந்திருக்கேன். அதுக்கப்புறம் பேன் மருந்து தான். ஏன்னா இப்போ பேன் தான் அதிகமாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. ஓரளவுக்கு இப்போ குறைஞ்சிடுச்சு. இருந்தாலும் அங்கே பாருங்கள், நல்லாவே துளிர் விட்டு வந்திருக்கு பாருங்கள். ஆனால் எனக்கு இப்போது தோட்டம் வச்சு கொஞ்சம் நாளாகிடுச்சு. அதனால் என்னால் அந்த பழைய அளவுக்கு கீழே என்னால் எடுக்க முடியல. அது ஏன்னு தெரியல. என்னால் சரியாக அதை மெயின்டைன் பண்ண முடியல. அதான் உண்மை. அதுக்கான சரியான உரமோ எதுவும் என்னால் கொடுக்க முடியல. அதனால தான் இது ரொம்ப இந்தளவுக்கு ஈல்டு கம்மியாக இருக்குது. எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா சராசரியாக தினமும் ஒரு 7 கிலோ 8 கிலோன்ற மாதிரி தான் வருது. இந்த 30 சென்ட்லேருந்து 25 கிலோலாம் எடுத்துகிட்டு வராங்க தினமும். ஆனால் என்னால் அந்தளவுக்கு அதை
ரெடி பண்ணி கொண்டு வர முடியல. ஏன்னா என்னுடைய சூழ்நிலை தான் அதுக்கு காரணம். நன்றி மக்களே. அதுக்கப்புறம் இன்னொரு பதிவில் பார்க்கலாம். நாளைக்கு மருந்து அடிக்கும்போது நான் ஒரு பதிவு போடுறேன்.